அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பற்றி வெற்றிகரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடப் போகிறவர்கள் இந்த முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். அம்மாவின் ஆட்சி உறுதியாக அமையும் என்பதையும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல நாங்க இன்னும் கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஊரகத்துறையில உள்ளவங்களுக்கு இல்ல இன்னும் நாங்க அன்னைக்கு சொன்ன இன்னும் நாங்கள் வேட்பாளர் தொகுதி பற்றி பேசவே ஆரம்பிக்கவில்லை. எங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கைடன்ஸ் படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அவர்கள் உதவியோடு தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னதுக்கு காரணமே எப்படி நான் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தது போல அது யாருடைய வற்புறுத்தலோ அழுத்தமோ கிடையாது. நானே சுயமாக எடுத்த முடிவு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். நாம் போட்டியிடுவதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நான் போட்டியிடுவேன். காரணம் அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழ்நாட்டில் அமையணும். இந்த மக்கள் விரோத கஞ்சா புகழ் திமுக ஆட்சியை, ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, கொலை கொள்ளை பெருகி இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உட்பட யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வர நாங்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்திருக்கிறோம். அவ்வளவுதான். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அதேபோல் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் பேச தொடங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் பேச தொடங்கவில்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார்.